கட் பண்ணுறது சரி இந்த செல்ல குறா ஓப்பன் ஆகுது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தரா மாவு கூட வச்சுக்கிறேன் அப்புறம் போட பூ மூட்டை சரியா சரி. வணக்கம் நண்பர்களே. பொறுப்பா ஐயோ அப்புறம் வணக்கம் நண்பர்களே. மீனவன் வளரிப்பாண்டி 300 ரூபாய்க்கு மாவு வாங்கி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன விழுந்துருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஏதோ அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம், தேடி பார்ப்போம். கரெக்டாக இங்கிட்டு வரேன். ஏசோக கதையை கேளு தாய்க்குளமே, அதை கேட்டால் தான் தாங்காதம்மா உங்கள் மனமே. 300 ரூபாய்க்கு மாவு வாங்கி இந்த கம்மாயை நான் திறந்து வச்சேன். சொந்த ஜாதி சொன்னா என் மனசை மறந்து வச்சேன். ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, அதை கேட்டால் தான் தாங்காதம்மா உங்கள் மனமே. இந்த ஊரு கம்மாயை நம்பி என் மனசை திறந்து வச்சேன். மாவில் பால் சட்டை போட்டு விழுகுமுண்டு நினச்சிருந்தேன். ஆனால் கம்பாத்தான் விட்டு வச்சு தாய்க்குளமே புரியுச்சா? கட் பண்ணதா? தாய்க்குளமே சரி நல்லா மீன் நிற்குது. வாய்ப்பா நண்பர்களே, என்ன விழுந்திருக்குன்றது பார்ப்போம். ஆமாம், பெருசு இந்த எல்லாத்தையும் இருக்குது. அவங்க சொல்லும் அப்போ அங்கிட்டு வராங்க செட்டு போட்டுருக்கும்ட்டு. அண்ணே அங்கிட்டு போடுங்க, அப்படி செட்டு போட்டிருக்கோம். அடே இப்போ செட்டு போட்டுருக்கும்ண்ணே. அங்கிட்டு நின்று போடுங்க. ஆமாம், ஆசைப்பட்டு நானும் தானே மாவை நான் போட்டேனே, என்னதான் கிடைக்கும்ண்டு அப்படியே நினைச்சேனே. இந்த ஒரு கம்மாயை நம்பி என் மனசை திறந்து வச்சேன். எல்லாத்தையும் இருக்கு. ஓ ஆமாம், சந்த ஒரு சாதிசான அத்தடையும் மறந்து வந்தேன். வீடியோ இதே தந்துடுவா. என்ன? ஓகே. ஆசைப்பட்ட கம்மாட குளங்கம்மாயே, மனசை திறந்து விட்டுட்டேயே. எனக்கு கேமராமேன் சரியில்லை, சரியான டுபா குரு. நீங்கள் எல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு பேசாமல் நான் தண்ணியை குடிச்சிருவேன். சரிப்பா. ஆமாம். வலை எடுத்துக்கப்பா. அதுக்குள்ளே உள்ளோட போடாப்பா. கொடுப்போம். விட போகிறேன்னு நினைக்கிறேன். வலையை எடுத்து நம்ம போடணும், தப்புன்ட்டு. ஓகேப்பா, சூப்பர். இது அப்போ கொடுக்குறோம். அதை எடுத்துருமா. என்னடா கேமரா பண்ணுற ஏழே? எல்லாத்தையும் போய்க்கிருக்கு. இங்கே ஒரு வருஷம் 16 திருத்தவே மாட்டேன். இப்பெல்லாம் கேமராமேன் ஆகிறதுக்குலாம் நீங்களாம் டைரக்டர். பாகுபலின்னு ஒருத்தர் இருக்காங்க, என் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். அடி ஐயோ, நான் இடத்த சொல்கிறேன். குருநாதான் நான் இடத்த சொல்ல. சரி எல்லாத்தையும் போய்க்கிருக்கு. சத்தம் போடாத. ஏதாவது ஒழுங்காக எடுக்க தெரியுதா? இல்லை, அவங்க வந்ததுமே டென்ஷன் ஆகிட்டுனாப்பா. ஆமாம், அவங்க வந்ததுமே நீ கிழிச்ச எனத்துக்கு டென்ஷன் ஆகுற. எல்லா பேண்ட்டு போட்டு. ஆமாம் நேர்களே, நானும் தாமிரபரணியில் குளிச்சிருக்கேன், தவிச்சு போனேன். வையாத்தில் குளிச்சிருக்கேன், வகுந்துட்டேன். ஆமாம், மஞ்சளாறில் குளிச்சு மலைச்சி போனேன். ஆமாம், முல்லை பெரியாறில் குளிச்சு முழிச்சு போனேன். இவங்கள கட்டி அழுகிறதில் நான் தவிச்சு போனேன். ஒரு நாளைக்கு 14 வரைக்கும் வந்துடுவாங்க. ஆச்சா தள்ளி உண்டு. இதை பிடிவா சித்தப்பா. நல்ல கண்டை தரமான கண்டை.
சூப்பர் அருமையான சண்டை. மீனவளர் வளரி பாண்டி வளரிய வீசியாவது பிடிச்சி பிடுவேன். இங்கே பாரு மீனவன் வளரி பாண்டி இந்த கேமராமன் ஒரு டுபா குர்றைக்கு இதை கட்டி அழுகுறதுக்குள்ள நெஞ்சு வலிக்குது. என்ன புரிச்சு வச்சுருக்க நீ? சொன்னபடியே கேட்க முடியாது. சரியான கூமுட்டியை வளர்த்து வச்சுருக்க. கொஞ்சமாக அப்படியே டக் 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 டக்னு அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி போகணுன்னு தெரில. கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லு. நாங்களாம் சொன்னால் கேட்காது. வா கட் பண்ணு. ஒரு திரும்ப அப்படியே மாவு பிடிச்சி அதே இடத்துல இறக்கணும். பால் சட்டை இறக்குனா தான் க்ளீனாக இருக்கும். இங்கிட்டு வாங்க திருப்பன்ற மழை தெரியுது. பொறுமை பிடி. மீனவன் வாழை பண்டிகை ஃபாலோ பண்ணுங்க. உள்ளதை சொல், நல்லதை செய், நல்லதே நடக்கும். எத்தனையோ பேரை தூக்கி விடுறீங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க. ஒரு 1000 பேர் வந்தால் ஏதாவது 4 பேர்த்துக்கு நல்லது செய்வேன். எனக்கு என்னதே போதும். ஆமாம், 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோன்ற அந்த பெருமையே போதும். நீ செத்தனைக்கு சொர்க்க வாசல் உனக்கு இங்கேயே திறக்கப்படும். ஆமாம், எத்தனையோ பேரை முன்னேற்றி விட்டேன். நம்மளையும் முன்னேற்றி விடுங்க மக்களே. மிக என் அருமை ரசிகர் பெருமக்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், மடக்குளங்கருப்பா மரியாதையாக ஏதாவது கிடைக்கணும்டா குருநாதா. ரொம்ப கம்ப விட்டுறாதா கருப்பா. ஆமாம், போட்டு குளம் நிறையா இருக்க இடத்துல கிண போடுறா டைட்டா. அப்படி இந்த தள்ளி போடுறா. அப்படி குளம் நிறையா இருக்க இடத்துல போடுறா. அப்படி போட்டு வர டைட்டா. அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடா. தம்பி முத்துப்பாண்டி என்ன செய்கிறான்ற பாருங்கள். தம்பி உடையான்னு படைக்கு அஞ்சான்னு சொல்லுவீங்க. எல்லோரும் வீட்டில் அடித்து உருள்றீங்க. அண்ணன் தம்பின்றால இவன் வெளியே வந்தால் அண்ணன் வெளியே போயிடுறான், தம்பி வெளியே வந்தால் அண்ணன் உள்ளே போயிடுறான். ஏன் அப்படி இருக்கீங்க? ஒரு தாய் வகுத்தில் தானே பிறக்கிறீங்க. ஏன் இப்படி அடித்து உருள்றீங்க? அதை நல்லா எடுத்து விடு. நூலை கீழே பாரு, அந்த மேலே பாப்பளப்பா இருப்பா. என்ன அதை நல்லா எடுத்து விடு. அதை மட்டும் பதி முள்ளை மட்டும். சிக்கலை எடுத்து விடு. அப்படி போட்டால் எப்படி அடிக்கும் செட்டு? எது செஞ்சாலும் சரியாக செய்யுங்க, தரமாக செய்யுங்கன்ற அன்னைக்கு நான் ஒரே வார்த்தையாக சொல்கிறது தான்.